பூசணிக்காயே பிடிக்காத குழந்தைங்களோ, பெரியவங்களோ கூட டேஸ்டியா பண்ணி குடுத்தா சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி 3 டேஸ்டியான ரெசிபீஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 1 பூசணிக்காய் பொரியல், இன்னொன்னு பூசணிக்காய் பொரிச்ச கூட்டு, கடைசியா ரொம்ப ஸ்பெஷலான பூசணிக்காய் பச்சடி. வாங்க இந்த 3யும் எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளான டேஸ்டியான பூசணிக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பூசணிக்காய் பொரியல் பண்றதுக்கு தேவையான பொருட்கள்: சதுரமா அரிஞ்ச பூசணிக்காய் 1 1/2 கப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, கொஞ்சமா இஞ்சி, 2 காஞ்ச மிளகாய், 1 தக்காளி, கொஞ்சமா பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, கொத்தமல்லி கொஞ்சமா, கருவேப்பிலை 6 இருந்து 7 இலைகள். வானல்ல எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு போட்டு பொரிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் சீரகமும் போட்டு பொரிச்சுக்கிட்டு, கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி கூட கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இந்த தக்காளியோட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு ரெடியா வச்சிருக்க பூசணிக்காய் பூசணிக்காய் கட் பண்ணி செப்பரேட்டா வேக வச்சு அந்த வேக வச்ச பூசணிக்காவை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேம்ல இப்படியே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்க தேங்காய் துருவி இது மேல சேர்க்கலாம். இல்லைன்னா நீங்க கொத்தமல்லி மட்டும் தூவி இதுல டைரக்டா சர்வ் பண்ணலாம். இது சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற பூசணிக்காய் பொரிச்ச கூட்டும் சாதம், சப்பாத்தி ரெண்டுத்துக்குமே பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷா இருக்கும். வாங்க இந்த பூசணிக்காய் பொரிச்ச கூட்டு பண்றதுக்கு தேவையான பொருட்களும் செய்முறையும் என்னன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன சதுரங்களா கட் பண்ணிக்கிட்ட பூசணிக்காய் 1.5 2 கப் எடுக்கலாம். துவரம் பருப்பு 3 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற வச்சு வேக வச்சு கடைஞ்சு வச்சுக்கோங்க. கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு, தேங்காய் 1/2 கப்பு துருவினது, காஞ்ச மிளகாய் 2, ஜீரகம் 1 டீஸ்பூன் அரைக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு, மிளகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் சிறிதளவு, கடுகு 1/2 டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய், உப்பு இதெல்லாம் தேவைக்கேற்ப. தேவையான அளவு பூசணிக்காயை இந்த மாதிரி சதுரமா அரிஞ்சு ரெடியா வச்சுக்கோங்க. கூட்டுல அரைச்சி ஊத்துறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 2 மிளகாய், அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி அதுக்கப்புறமா அரைச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வானல்ல எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு, ஜீரகம் இதெல்லாத்தையும் பொரிச்சுக்கிட்டு கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம அரிஞ்சு வச்சிருக்க பூசணிக்காயும் சேர்த்து அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி அது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுக்கோங்க. நான் இங்கே பருப்பு வேக வச்ச தண்ணியே ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் நார்மல் தண்ணி இருந்தால் அதையும் ஊற்றலாம். ஸோ அந்த பூசணிக்காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சிருக்க தோரம் பருப்பு, அப்புறம் அரைச்சி வச்சிருக்க விழுது இது எல்லாத்தையும் சேருங்க. இப்போ உப்பும் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி தேவைன்னா அதையும் சேர்த்து இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி வெந்துடுச்சு. ஸோ அந்த பருப்பு, நம்ம அரைச்சி ஊற்றின தேங்காய், அப்புறம் இந்த காய்கறி எல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா காயிலையும் அந்த டேஸ்ட் இறங்கும். ஸோ ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக வைக்கலாம், கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் கெட்டியாக வைக்கலாம். இப்போ இன்னொரு வானல்ல எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம் பொரிச்சுக்கிட்டு அப்புறமா உளுத்தம் பருப்பு நான் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு இப்போ இந்த பொரிச்ச கூட்டு மேலே போட்டு கொத்தமல்லி தூவி இறக்கினீங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட பொரிச்ச கூட்டு ரெடி. இது நீங்கள் சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா சாம்பாரே தேவை இருக்காது. அதே மாதிரி சப்பாத்திக்கு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு இதை நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டிங்கனாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷலான பூசணிக்காய் 3 in 1 பச்சடி. ஏன் நான் இது 3 in 1 சொல்கிறேன்னா, இதை நீங்கள் கெட்டியாக வச்சிங்கன்னா சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்க மாதிரி வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் தனியாக வச்சிங்கன்னா இதை டைரெக்டாக நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை இல்லைன்னா கோவக்காய் ஃப்ரையோட பர்ஃபெக்ட் லஞ்ச், சாம்பார் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ இந்த பூசணிக்காய் பச்சடியோட செய்முறையும் அதுக்கு தேவையான பொருட்களையும் பார்க்கலாம். சதுரமாக அரைஞ்சிக்கிட்ட பூசணிக்காய் 1 1/2 கப், தயிர் 1/2 கப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு,
ஒரு காஞ்ச மிளகாய், பெருங்காயம் கொஞ்சம், மிளகாய் பொடி 1லேருந்து 2 டீஸ்பூன் உங்க காரத்துக்கு ஏத்த மாரி. கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய் இதெல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு பூசணிக்காவ இந்த மாதிரி சதுரமா அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அரிஞ்சு வச்சுக்கிட்ட பூசணிய நல்லா வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த பூசணிக்காயை நீங்க இப்படியே பச்சடி பண்ணலாம். அதோட ஷேப்ஸ் இருக்க மாதிரி. இல்ல உங்களுக்கு வந்து நல்லா மசிச்சு பண்ணணும்னா மசிச்சும் பண்ணலாம். உங்களோட இஷ்டம். உங்களுக்கு டெக்ஸ்சர் வேணும்னா நீங்க அப்படியே எப்படி வேக வச்சீங்களோ அதுலயே வந்து தயிர் சேர்த்து பச்சடி பண்ணலாம். இல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தா வேணும்னா நீங்க அதை வந்து கையால ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தயிரும் எடுத்திருக்கோம். பிளஸ் அதுக்கு தாளிக்கிறதுக்கான பொருட்களும் எடுத்துக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்பை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாணல்ல எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடியும் போட்டு அது கருகிறதுக்கு முன்னாடி வேக வச்சிருக்க பூசணிக்காய் சேருங்க. நான் இங்க மசிச்சு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க மசிக்காவும் சேர்க்கலாம். இந்த பூசணிக்காயை நல்லா தாளிப்போட மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு திக்கா வேணும்னா திக்கான தயிரோ இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா வேணும்னா கொஞ்சம் தண்ணியான தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடணும்னா கொஞ்சம் தண்ணியா வைங்க. இல்லைன்னா தொட்டுக்கிற மாதிரி வேணும்னா நீங்க மசிக்காம அப்படியே சேர்த்து திக்கான தயிரோட மிக்ஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்து நம்ம கேரட் பச்சடி மாதிரி கொஞ்சம் கெட்டியாவும் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா வச்ச பச்சடிய நீங்க சாதத்தோட பிசைஞ்சு ஒரு வெண்டைக்காய் ஃப்ரையோ இல்லைன்னா கோவக்காய் ஃப்ரையோ நீங்க இந்த சேனல்ல செக் பண்ணலாம். 2 ரெசிபியும் போட்டிருக்கோம். அதோட ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் பல ரெசிபிஸோட உங்களை சீக்கிரமா சந்திக்கிறோம். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்க அப்பாவோட சார்பா. நன்றி, வணக்கம், ஹரி கிருஷ்ணா.